செழியன், கோபி 2 பேருமே ஒண்ணா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபி செழியன அப்படியே தோள் மேல படுக்க வச்சுட்டு இருக்காரு. அப்ப கரெக்ட்டா பாக்கியா காஃபி எடுத்துட்டு வராங்க. பார்க்குறாங்க அத. பார்த்துட்டோனே காஃபி குடுக்கறதுக்காக செழியன எழுப்புறாங்க. வேண்டாம், வேண்டாம். அவன எழுப்ப வேண்டாம். அவன் 4 மணி வரைக்கும் தூங்கவே இல்ல. இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்குறான். அவன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறமா காஃபி குடுக்கலாம் அப்படின்னு கோபி பாக்கியா கிட்ட சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டோனே அந்த காஃபிய கோபி கிட்ட குடுக்குறாங்க. கோபியும் குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. பாக்கியா அப்படியே கீழ வராங்க. ஆப்போசிட்ல ராதிகா எடுத்துட்டு போறாங்க. 2 காஃபி எடுத்துட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. "ஒரு நிமிஷம்" அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்றாங்க. "இல்ல காஃபி குடுத்துட்டேன் அவருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாக்கியா சொல்றாங்க, "இல்ல நான் செடியனுக்கு தான் எடுத்துட்டு போனேன். செடியன் தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் அவருக்கு அந்த காஃபிய குடுத்துட்டேன். வேற எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கருந்து போறாங்க. அப்படியே போயிட்டு சமையல் ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க பாக்கியா. அங்கருந்து ராதிகா வராங்க. "இந்தாங்க நீங்க காஃபி குடிச்சிருக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் காஃபி குடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இன்னொரு காஃபிய போயிட்டு ராதிகா ஹால்ல உட்காந்து குடிக்கிறாங்க. அந்த காஃபிய எடுத்து பாக்கியாவும் குடிக்கிறாங்க. கணேஷ் ரொம்ப சந்தோஷமா வராரு. அவங்க அம்மா, அப்பா 2 பேர்கிட்டயுமே ஆசீர்வாதம் பண்ண சொல்றாரு. "எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் வந்துட்டு 1 மாசம் டைம் குடுத்தேன். ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. இப்ப நானே போயிட்டு அமிர்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போறேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. "என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். எதுவா இருந்தாலும் எடுத்தேன், கவுத்தன்னு பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னோட பொண்டாட்டி 1 மாசம் நான் கம்முன்னு தானே இருந்தேன். எதுவுமே சொல்லல அவங்க. அப்ப நான் தான் போய் கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாரு. "நில்லு நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அதை கேட்கவே இல்ல. கணேஷ் அங்கருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டாரு. இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பாக்கியா ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாருங்க, நான் 1 மாசம் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா சொல்ல முடியல. வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. செழியனோட பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. என்னால சொல்ல முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "இன்னும் கொஞ்சம் டைம் குடுக்க சொல்லுங்க. தயவு செய்து உங்க பையன்கிட்ட பேசுங்க" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதுக்கு கணேஷோட அம்மா சொல்றாங்க, "அதுக்கு வாய்ப்பே இல்ல." "ஏம்மா அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "இல்ல, அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். எங்க கையில எதுவுமே இல்ல" அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அட கடவுளே! இப்ப என்ன பண்றது? ஐய்யய்யோ! நேர்ல வந்தா என்ன நடக்கும்? எல்லார்கிட்டயும் சொன்னா தாங்க மாட்டாங்களே! இப்ப என்ன பண்றது? கடவுளே! இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே! இப்ப என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாக்கியா. உடனே ஃபோன் பண்றாங்க. ஜெனியோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "கணேஷ் எனக்கு 1 மாசம் டைம் குடுத்தாரு. ஆனா என்னால சொல்ல முடியல. இப்ப அவரே இன்னைக்கு நேர்ல வராரு. இன்னையோட டேட் முடியுது" அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. "ஐயோ! நான் போய் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ! தயவு செய்து எதுவுமே சொல்லிடாதீங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. வீட்ல எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியாது. இன்னையோட என் பொண்ணோட எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிரும். வந்தவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இப்ப வந்து என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. ஃபோன பாக்கியா கட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அடுத்து என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. என்ன பண்றது? அமிர்தா வந்து பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே! கடவுளே! என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பழனிச்சாமி ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி கேட்குறாரு. "என்ன மேடம் சொல்லிட்டீங்களா எழில் கிட்ட? என்ன நடந்துச்சு? எதுவுமே சொல்லவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல நான் எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "செழியன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "செழியன் பிரச்சனை எப்போ வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனா எழிலுக்கு டைம் இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்றாரு. "நான் எதுவுமே சொல்லல. இப்போ கணேஷ் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பதட்டத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஐயோ! என்ன பண்றதுன்னே தெரியல. போயிட்டு டேபிள்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா செல்வி வராங்க. "என்னக்கா ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செல்வி, "என்னக்கா? என்ன உடம்பு சரியில்லையா?" "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல சாஞ்சு அப்படியே பயங்கரமா அழறாங்க. "என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா இப்படி அழறீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல செல்வி" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா அமிர்தா, பாப்பா 2 பேருமே வராங்க. "என்ன அமிர்தா? நல்லா இருக்கியா? பாப்பா எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. "என்ன ஆச்சு ஆண்டி? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க" அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. அவங்க ஒண்ணும் இல்ல. செடியன் அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "சரியா வா, சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இரும்மா வரேன். சீக்கிரம் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே கீழ வராரு. வந்தவுடனே சொல்றாங்க, "இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு லேட்டா போ" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "என்ன ஆச்சும்மா? ஏன்?" "இல்ல நீ அமிர்தாவ கூட்டிட்டு கோயிலுக்கு போ" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன திடீர்னு கோயிலுக்கு போ சொல்றம்மா? நான் ஈவினிங் போறேன். ஈவினிங்லாம் போக தேவையில்ல. இப்போ போ. உடனே போ போ" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா இவ்வளோ பதட்டமா பேசுற? என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. ராமூர்த்தியும் கேட்குறாரு. "என்ன ஆச்சு பாக்கியா?" "இல்ல நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். கேண்டீன் நல்லா போனா வந்துட்டு கோயிலுக்கு அனுப்புறேன்னு." "நீ தானே பாக்கியா போகணும். எதுக்காக எழில போக சொல்ற?" அப்படின்னு ராமூர்த்தி சொல்றாரு. "இல்ல என்னால போக முடியல. அதனால தான் எழில போக சொல்றேன்." "போ போ. உடனே போ. டைம்ல போ" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா ஆச்சு? ஏம்மா இவ்வளோ சீக்கிரமா போ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. "இல்ல நாங்க இன்னும் சாப்பிடல. சாப்பிடலாம் நீங்க வெளிய போய் சாப்பிட்டுக்கங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போ. நான் சொல்றத கேளு. போ. சொல்ற பேச்ச கேளு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "என்னம்மா ஆச்சு?"
அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்டுகிட்டே இருக்காரு. எதுவுமே பேசாத, சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன், வா அமிர்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாரு. என்னம்மா ஆச்சு பாக்கியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகணும், அதனால தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க.